பேஸ் இல்லை சார், பேஸ். அதனால் கொஞ்சம் பிக் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க. Not good. கோச்சிக்கிறான். யாரும் சொல்ல சீக்கிரம் பண்ண பார்த்து
அவ்வளோதானா? அவங்க ஒரு மேட்ச்சுக்கே அவங்க நிறைய டீம்ஸ் ஜாஸ்தி நிறைய ஆமாம் எல்லாருக்கும் ஆமாம் இது முதல்ல இப்படி சுற்றிட்டு அப்புறம் இது தலைக்கில் எந்த பக்கம் போட்டு போட்டுருக்கோம். ரொட்டேட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட்டாக எடுத்து போடணும். ஃபஸ்ட்டு இது அவுட் சைடாக ரொட்டேட் பண்ணணும். எந்த அளவுக்கு முடியுதோ அதை போட்டு அப்புறம் ஆப்போசிட் சைடில் போட்டு திருப்பி போட்டு அப்படியே இறக்கிட்டே வந்து இங்கே வரும்போது இதை வச்சு கீழே கரெக்டாக வரும்போது அப்படியே இதில் இருக்குது. ஆமாம் டபுள் கிரிப் வேணும். அவ்வளோதான் போதும். அவன் அது போதும். அதை மட்டும் இது பண்ணி அவன் சும்மா அவன் பிடிக்கிறதுக்கு டபுள் கொடுத்தாங்க. என்ன அவனுக்கு இது டபுள் கிஃப்ட்டை கிடச்சிடும் தெரியல. ஐயோ இது சொன்ன மாதிரி இப்போ பேட்டு கொஞ்சம் லைட் லைட்டாக தெரியும். ஜாஸ்தி ஹேண்டில் கை வெயிட் ஆயிடுச்சுன்னா பேட்டரி ஆட்டோமேட்டிக் ஹேண்டில் வெயிட் எல்லாருக்கும் இது அவர் பேட் உடஞ்சிடுச்சு, ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்காரு. இது வேற ஒருத்தன் பேட்டு. அந்த பேட் அந்த கட்டையே அந்த மாதிரி தான். என்ஓசின்ட்டு ஒரு இடத்துல வாங்க. இது 6000 இது.
திருப்பூரில் தான் இருக்காருல்ல. இது கம்பெனி பக்கத்தில் ஸ்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு அன்றைக்கி வந்தார். அங்கே திருப்பூரில் இருந்தேவா ஸ்ட்ரைட் பஸ்ஸு திருப்பூர். ஓகே சேலை இருக்கு. எல்லாம் அண்ணன் வீட்டுக்கு வந்துடும். ஓகே சாப்பாடு எங்கள் இடத்துல வந்துடும். அண்ணன் வீட்டுக்கு அன்றைக்கி அப்படி தான் வந்தார். இவங்க 2 பேரும் ரெகுலராக வந்தாங்க. அவ்வளோதான் பாவம் மற்ற டீம்லாம். இவரும் நல்லா பேச போடுறாரு. இவரும் சரிங்க. ஓ ஓகே ஓகே. அது சும்மா ரெகுலர் டீம் கிடையாது. அந்த மாதிரி ஆப்போனண்ட் கிடைச்சாலே நம்மளுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அவங்களுக்கு இன்டென்ட் பெருசாக இருக்காது எல்லாருக்கும். ஆமாம், சும்மா வருவாங்க, சான்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி ஆட்கள் போயிடுவாங்க. ஒரிஜினல் டீம்ஸ் ஆடும்போது தான் கொஞ்சம் இதுவாக ஆடி நான் பார்த்ததே இல்லை. இந்த பேட்டை நல்லா பேட்டு விடுவார், வர மாட்டேங்குது. நல்லா பேட்டிங் வரும். இவங்க நல்லா போடுறாங்க 2 பேரும். டென்டேட்டிவாக ஆடுற மாதிரி இருக்கு. ஃபஸ்ட் பால் இதாகிட்டோன்னே எல்லோரும் அப்படியே இன்டென்ட்டே இல்லை. அதுவும் புது மேட்டு ஏஆர்எஸில் இன்றைக்கி தான் பெருசாக மாற்றிருக்காங்க. லூஸாக அடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. போனவங்களாம் சர்க்குன்னு வருதுன்றாங்க. எனக்கு எதுவும் அவங்களாம் தெரியும். ஒரு
ஓடியில் போடுறான் டிஸ்பிளே போடுறான் இந்த மாதிரி பிரசாந்த் சீர் கொடுக்கவே மாட்டானுங்க. ஆமாம் அது சென்னையில் ஆனால ஆமாம் தேவலாம் முட்டாங்க இவங்க நல்லா விளையாட டீம் எல்லாத்தையும் தேவலாம் முடியும் தேவலாத யாவும் இருந்த வரையும் டெத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. பத்திரனா ஒரு சீசன் தான் நல்லா போட்டான். அதோட போன சீசன் அடிச்சுட்டாங்க. பேட்டிங்குமே இப்போ ஏதோ டிஃபன் பண்ணுற மாதிரி ஸ்கோர் இருந்தால் யாராவது இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. பேட்டிங்கே எங்கே ஆடுறானுங்க சொதப்புறானுங்க எல்லாருமே எங்கே ஆடுறாங்க இல்லை அது பார் ஸ்கோர் 200 அந்த கவுன்சிலெலாம் சும்மா இவனுக்கு கொலாப்ஸ் ஆகி 200 அடிக்கலாம். இப்போ குஜராத் சாமி ஒன்று போகிறோம் சென்னை ஸ்ட்ராட்டஜி ஒஸ்டான ஸ்ட்ராட்டஜி ஒரு விஷயம் தப்பாக போனால் ரொம்ப நாள் வரைக்கும் மாற்ற மாட்டாங்க. அவங்க ட்ரைலன்றே பார்ப்பாங்க. சகான சீசன் ஃபுல்லாக ஆரம்பிச்சான். இப்போது கேட்கன்னு பாருங்களேன் தேவையில்லாது இது நயன் ஓப்பனிங் ஆகிற வரைக்கும் பார்க்கல. அவன் விக்கெட் போனால் என்ன போகணும் அவனை அழகாக ஓப்பனிங் எவ்வளோ மேட்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கான் ஓப்பனிங் ஆடி அவனை கொடுத்துருந்தோம். பின்னாடியே ஒன்று அனுப்ப மாட்டாங்க. ஒன்றை வச்சுக்கலாம். அதனால எந்த டவுன் வேணாலும் ஆடுவான். இல்லை அவன் நேச்சுரலாகவே எந்த டவுன் வேணாலும் ஆடுவான். பிரச்சனை சுனில் ஓப்பனிங் விட்டுட்டு அவன் பாபில் சுற்றுற ஆள் எங்கே போனால் விக்கெட் போனால் போயிட்டு போயிடும். நரனோட எல்லா இது அந்த 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 சீசன் ஃபுல்லாக பாருங்களேன் அவன் ஆடின மேட்ச் எல்லாமே சூப்பராக ஆடிடுவான் ப்ரோ. ஆமாம் நரேன் அவனும் கிறிஸ்டின் ஆடுவாங்க. டிக்கெட் கிடச்சிது போகலாமா தான் பார்த்தேன். சிஎஸ்கே நீங்கள் இருப்பான் இதுக்கு தேவையில்லாது. தோனி இல்லை கேட்கறது கூட வருவாங்கிறாங்க. அதுக்கு அடிச்சுப்பானுங்க. தோனி ஸ்ட்ராட்டஜியாக ஆகிட்டான். 4-5 மேட்ச் தோற்று அப்படி தோனி அந்த ஹைட் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. தேவையில்லாது அவன் வரப்போ அவன் பெருசையும் கொண்டு வந்துடுவானுங்க உள்ள. இவன் வந்துடுவான் பேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகிடும். இன்னைக்கு பிரவிசன் இல்லையா பெருசு கூட வந்துடுவான். தோனி வந்துட்டானா அடிச்சுப்பாங்க பாருங்க டிக்கெட்டு அடிப்பானுங்க. தோனி அண்ணன் எப்படி போடுறாரு டிக்கெட் இருக்குது அது தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு தோனிலாம் டீசெண்டாக ஒதுங்கிடணும். லெஜெண்டாக இருந்து லெஜெண்டாகவே போயிடணும். தேவையில்லாத கொடுத்துக்கிட்டு பேரை கொடுத்துக்கிட்டு கலந்துக்க மாட்டானா அழகா டீமுக்கு உதவிதான் அந்த மாதிரி மென்டராக மாறிடணும். இதாக மாறிடணும். அந்த மாதிரி மாறிடணும். அட்வைஸராக சர்ச் வச்சு எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டானுங்க. அந்த மாதிரி உட்காந்துடணும் போய் கோச்சா கூட வா. ஆமாம்மா சென்னைக்கு இதுவே கம்மியாயிடும். ஸ்பான்சர் பாருங்க தோனிக்கு அப்புறம் யார் இருக்கா சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை. ஒரு ஹைப்பான பிளேயர்னா யார் இருக்கா? சாம்சனை கொண்டு வந்திருக்காங்க. அவன் ஆனா உண்டு இல்லைனா இல்லை அவ்வளோதான். நல்ல ஒரு பிராண்டான பிளேயர் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு எல்லாமே. ஆனால் உண்மையிலே இந்தியாவில் ஆடுற 4-5 பிளேயர் மும்பையில் ஆடி ஏன் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னு தெரியல. இல்லை நடிப்பாங்க ஈஸியாக வந்துடுவாங்க. அவங்க என்ன ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. அவங்க அடிக்க ஆரம்பிச்சா ஆறாயிரம் 1 சீரே எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை சான்ஸ்னால் ஒன்று மும்பை இன்னொன்று ஆர்ஆர் இல்லை ப்ரோ. ஆர்ஆர் நீங்கள் யாரும் செக் பண்ணல. அவன் அந்த ஒரு பையனுக்காகவே இவங்க பாப்புலர் ஆடி கொடுத்துறானுங்களா 2 பேரும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஆடுறாங்க. இல்லைன்னா ஒருத்தர் ஃபீலானு ஒருத்தர் ஆடிடுறான். துரோஜோரில் செக் பண்ண வச்சுக்கோங்க ஆட மாட்டான். ப்ரெஷர் ஆகிட்டான். நேற்று அதான் இவன் அடிச்சு கொடுத்துட்டான். அதனால் எடுத்துட்டு போயிட்டான். துரோஜோரமே 2-3 ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அப்புறம் தான் பேட்டில் அப்புறம் போய் தான் ஆடினான். அப்புறமே
கொடுத்து போட்டுருந்தாங்க கடைசியில் தருவனுக்கு விக்கெட் வந்துடுச்சு. எல்லாரும் ஐடியாவை போடுவோம். அதுதான் ஆ கூட 2 4 பேர் போடுறேன். இல்லைன்னா ஒரு 2 4 பேர் போடுறேன். போச்சு எங்கே பேட்டிங் செக் பண்ணால் தான் தெரியும். எனக்கு யாரும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை பேட்டிங். அதுக்கப்புறம் ஹெட் இருக்கும் ஃபார்மில் இருக்கும். பிளேயர் எங்கே 3-4 மேட்ச் ஆடல ப்ரோ அவன் சாம்பியன். வேர்ல்டு கப்பே நல்லா ஃபார்மில் வேர்ல்டு கப்லேயே வெஸ்ட் இண்டீஸ் பூரா நான் டீம் எடுக்கல. லீக் ஆடணும்னா நல்ல ஃபார்மில் அங்கே பெருசாக சம்பளம் இல்லைல்ல. நல்ல ஃபார்மில் தான் போல்டர்லாம் பாராட்டும். தரமான டீம் வெஸ்ட் இண்டீஸ். போல்டருக்கு போனாங்க சிஎஸ்கே எடுத்துக்கலாம். நீ தமிழ் கொடுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் எவ்வளோ பண்ண முடியாது. நம்ம இந்த ரோமன் பவர் ஆடுறோம். அப்படி எல்லாம் ஆடுவோம் ப்ரோ. பவர் ஆடுவான், அசில் ஆடுவான், இன்னும் ருத்ரஃபோர்டு ஆசில் ஆடுவான். மரணடி அடிப்பாங்களாம். இருக்க பவர் மிஸ்ஸெட்லாம் கூட வெளியே போகுது. எனக்கு நாய்ஸ் மாத்திரை ஆடுறது பார்த்தா எதுவுமே மிடில் பேட் போடுற மாதிரி தெரியும். ஆனால் அடிச்சிடலாம் மிடில் பேட் போடுற மாதிரி தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பியூர்லி டைமிங் ஒன்று. ரெண்டாவது கேப் பண்ணுறாங்க. அவுட் தான் பால் வந்து அடிச்சிடணும். டைமிங் தாண்டி அடிக்கணும். தெரிஞ்சு டஃப்பான டீம்னா அது 2 தான். கேப்டன் வின் பண்ணதுக்கப்புறம் கொடுப்பாங்களா யாருன்னா? அது அதே இந்த கம்பி இருந்தாங்க அப்போ வந்து ஆன்லைன் கப் அடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த எல்லா சீரீஸும் சூப்பராக நம்ம அந்த மேட்ச் எல்லாமே அவன் ஸ்டாண்ட்ஸே மாற்றினான் பார்த்தீங்களா? அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இப்படி பேட்டை இப்படி வச்சு ஆட ஆரம்பிச்சான். சரி ஃபுல்லாக ஸ்டாண்ட்ஸே மாற்றினான் அந்த இதில் சீரீஸ் ஃபுல்லாக நல்லா இருந்தது. போட்டு பழகிறான். நிறைய யூஸ் பண்ணாங்க. அதான் சார் அந்த சீரீஸ் தான் நிறைய ஃபுல்லாக ஓப்பனிங் ஆனான். நிறைய ஃபுல்லாக ஸ்டார்க் அதில் ஃபைனலில் ஹெட் விக்கெட் அபிஷேக் விக்கெட் பாபுலேயே 3 விக்கெட் எதுவும் போயிடுச்சு. வந்து பட்டு ஸ்டார்க்கு வந்துட்டு இவங்க ஆடுறானா டெல்லிக்கு ஆள் இந்த டீம் ஏன் ஆசிரியர் இவ்வளோ முக்கியமான டீம் அவங்க மேலே இந்த பிரச்சனை முக்கியமான மேட்ச் எல்லாம் கலந்துடுறாங்க. ஆடுறாங்க கமின்ஸ் ஆசிரியர் ஸ்டார்க்கு எல்லாமே டைம் பார்த்துட்டு போய் சாம்பியன் ஷாப்பில் போய் போனாங்க. ஆமாம் சொல்லுவாங்க போயிட்டாங்க. இவன் மேக்ஸில் ஓடி ரிப்பேர் ஆகிட்டான். ஸ்டோனிஸும் ஓடி ரிப்பேர் ஆகிட்டான். என்ன பண்ணாங்க? அது இந்தியாவில் பிரச்சனைனா ஊரே அடிச்சிருக்கான். அவங்க பிரச்சனைனா ஒன்றும் வெளில வர மாட்டேங்குது. அப்போ பிரச்சனையால கோச்சா டெஸ்ட்டு தான் வந்துடுறாங்க.
கால் வந்தாச்சா சரி கேமரா பாருங்க கணேசனா குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நா கொடுக்கல இறங்கி போய் நான் சுற்றி ஒரு பேட்டை வேகமாக வச்சுட்டேன் அவுட்டு கொடுத்துட்டான் இறங்கி குடிச்சிருந்ததுனால நான் வீடியோவில் பார்க்கணும் எனக்கு நாட் அவுட் ஆமாம் நிறைய செய்கிறானுங்க ரொம்ப க்ரூஷியலான மேட்ச் இது வேறு அங்கே தான் மாறி லைட்டிங் போயிடுச்சு அது லாஸ்ட்டில் வந்து
இருக்காரு. ரஞ்சன் வந்து கரெக்டாக போட்டு போயிடுவார். அந்த ஆப்போசிட் சைடில் அவருக்கு இது கொடுத்து போகிறதுக்கு யாருமே இல்லை. சதீஷ்லாம் இருக்காங்க, நல்லா தான் பேஸ் போடுவாங்க. அந்த பவுலர் இல்லாமல் தான் அடி வாங்கணும். போன மேட்ச் 200 அடித்தாங்க. போன மேட்ச் 200 அடித்தான் இதே கிரவுண்டில். போன சண்டே ஒரே ஆள் நின்று 100 அடிச்சிட்டான். ஒரு சின்ன பையன், ஒரு 18 வயசு இருக்குமான்னு கூட தெரில. நல்லா அகாடமியில் ஆடுற பையன் போல. எல்லாம் ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட்ஸ் போட்டு 17 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிச்சு மேட்ச். ஆமாம், ரொம்ப கடுப்பாக இருக்குது. கேச்சஸும் ட்ராப் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் அது ரொம்ப காஸ்ட்லி வரும். ஒரு வாட்டி அதுவும் நம்ம டீம்ன்றது இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி விட்டு பார்த்தது இல்லை. அண்ணன் ஐடியில் ஒர்க் பண்ணுறாருல்ல, அப்போது அது இது நம்ம நைட் மேட்ச் என்னைக்காச்சும் ஒரு நாள் போடுவோம். இந்த அக்னி கிரவுண்ட் தெரியுமா, அந்த சைட் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. இந்த நைட்டு போட்டோன்னா நம்ம ரிலாக்ஸாக ஆடலாம். வீக் டேஸில் ஏதாச்சும் போட்டோம்னா 7000 ஏதோ வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கிரவுண்டு சரியாக இருக்கும். நம்ம இந்த கிரவுண்ட் மாதிரியே இருக்குல்ல. ஜேபிஆர் அது சின்னது ப்ளஸ் லைட்டிங்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்கும். அக்னியில் நம்மளுக்கு ரியல் ஸ்டேடியமில் ஆடுற அந்த ஃபீல் கிடைக்கும். பண்ணுவாங்க என்னன்னா உங்களுக்கு இது பஜ்ஜி அவருக்கு மட்டும்
ஓகே கோரிக்கையில் 22 ரூபாய் பெறப்பட்டது.
பேட்டிங் நல்லா டீசெண்டாக தானே ஆடுவான். டிவி முன்னாடி போயிடுவார் அப்படின்னா டீசெண்டாக ஆடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே. இவனுக்காக மட்டும்தான் தமிழ் கமெண்ட் பார்ப்பேன். ஆமாம், சென்னையும் கலாய்க்கிறானா? அது கொஞ்சம் இதுவாக கேட்சா. மற்றவங்களாம் ஆதிய பாலாஜி மாதிரி பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம், ஆனால் முத்து பேசுறது மட்டும் எரிச்சு அது எரிச்சலாக இருக்கும். முத்து பேசுறதுன்னா மாற்றிடுவேன். அவங்க எக்ஸ்பர்ட் மாதிரி பேசணும்னு ட்ரை பண்ணுவாங்க. என் தெரிஞ்சு நான் பத்திரினாலே கரெக்டாக பேசுவேன். ஆமாம். அதுவும் நல்லா பேசுவாங்க. ஏய் பஸ்ஸு நல்ல வேலை. இது மிஸ்ஸு கண்ணாடி தெரிச்சுட்டு கிரவுண்டுக்கு வரும்போது எல்லாம் பத்திரன்னு கத்துறாங்க. விளையாடும் போதும் அப்படி கத்த மாட்டாங்க. நானா வந்து எப்படியாச்சும் அவுட் ஆகிட்டோம் நல்லா இருக்குமேலாம் நினச்சிருக்கேன் பத்ரி ஆடும்போது. பத்ரி ஒரு ஆள் தான், ஆனால் எடுத்துகிட்டு போவோம் மேட்ச்சை. பட் ஆமாம் ஸ்டாண்ட் பண்ணுறோம். பட் நம்மளுக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தோனி ரொம்ப நம்புவோம். அந்த டைமில் பத்ரி மட்டும்தான் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற ஆளுங்க. ரோஹித் சர்மா எல்லாமே போட்டு செம்ம. நல்ல பிளேயர் போல. ஆமாம், இந்த ரஞ்சிலெல்லாம் நல்ல பிளேயர். இப்போல்லாம் போயிடுச்சு. போயிடுச்சு. முத்து சௌத்ரி நீங்கள் பார்த்தீங்களா? முத்து சௌத்ரி எல்எஸ்ஜியில் நான் கிரிக்கெட் பார்க்குறேன். ஆமாம் பார்த்தேன். கடைசியாக சரி ஃபினிஷ் எதிர்பார்க்கவே இல்லை. கேட்க அவள் தான் வின்னு நினச்சிட்டானுங்க. கடைசியில் வந்து முடிச்சு விட்டான். 50 ரன் இல்லை, அதெல்லாம் நம்ம வீட்டு அடிக்கிற மாதிரி. சான்ஸே இல்லை. அதெல்லாம் இங்கிட்ட ஆவேஷ் கானே ஒரு ரன்னு சேர்த்து 55 ரன் பார்ட்னர்ஷிப் ஒரு ரன் ஒரு ரன்னு, அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதே தோனி வெட்டுவாங்க ஒரு மாதிரி அந்த மாதிரி அடிச்சான். கடைசியில் அந்த அடித்த சிக்ஸ் எல்லாம் கூட அப்படியே ஆஃபில் ஒரு பெருக்கு பெருக்கி விட்டேன். அதெல்லாம் ஆமாம் சான்ஸே இல்லை அந்த சிக்ஸ் எல்லாம். நான் 2 பால் டாட் ஆகிட்டோடனே அவள் தான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அந்த சிக்ஸு பயங்கர வில்லர் நாய் அதே மாதிரி ஜெயிக்க வேண்டியது. ஒரு சிங்கிள் எடுத்து விட்டுருக்கலாம். எடுத்து விட்டு சேஃபாக ஆடுவானா? லாஸ்ட்டு பாலுக்கு என்ன ஓடி கூட ஓடிட்டு எடுத்து வின் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை அது அந்த ஓவரில் ஃபஸ்ட் பால் அழகாக சிங்கிள் மாட்டி விட்டாங்க. ஆமாம், அப்போ கொஞ்சமாச்சும் இது இருக்கணும், ட்ரஸ்ட் இருந்துருக்கலாம். லாஸ்ட் பால் 2ன்னு வரதை விட லாஸ்ட் பால் 1ன்றது ஈஸி இல்லை. அட்லீஸ்ட் நம்ம சூப்பர் ஓவரில் அவுட் சைட் சான்ஸ் இருக்கும். அதுவும் ஒரு ஈஸி சிங்கிள் அது. அதை விட்டாங்க. பாதிக்கு மேலே ஓடிட்டான் வீட்டுக்கு. ஆமாம், ஓடி போய் தெரியும். அப்போவே நான் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நினைக்கிறாங்க. பேட்லைக்கு ஒன்றா நம்புறேன். பட்லர் ஆனால் க்ளீனாக ரன் பண்ணாங்க. அதே மாதிரி தான் போன மேட்ச்சும் ஏதோ நடந்தது, ஆனால் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆவேஷ் தான் முக்குது இது. ஆவேஷ் ஒரு ரன் ஒன்னா நான் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுவே அடிச்சுட்டு அவுட்டுன்னு நினைக்கிறேன். அவுட்டு தான், வந்திருக்க முடியாது. பட்லர் இப்படி அடிச்சா நினைக்கிறேன். ஆமாம், இப்படி அடிச்சான் இப்படி அடிச்சான். அவன் மாற்றி அடித்தான். பட்லர் வந்து இத்தனைக்கும் க்ளவுஸோடய அடித்தான். அது வச்சு இப்படி அடிச்சான். க்ளவுஸோட அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ஆமாம், அவர் ஓவர் அடிச்சுட்டாங்கல்ல போன அதனால ரொம்ப துடிப்பாக இருக்கார் அவர். அவ்வளோ பாலே ஒரு 6-4 போயிட்டு
ஃபுல் டாஸாக இன்னும் பயங்கரமாக பண்ணுறாரு சுஷாந்த். இன்னைக்கு ஃபாஸ்ட் பாலருக்கு அப்ரூவ் பண்ணுறாரு. போட்டார் வெளியே வெளியே வச்சு. அவர் க்ளீனாக ஹிட் பண்ணுறாரு. பவர் பரவாயில்ல. ஏதோ கேட்ச் எதுவும் ட்ராப் பண்ணல. காலில் 7 கேட்ச் ட்ராப். கீப்பர் மட்டுமே. கீப்பருக்கு மட்டும் 7 கேட்ச் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு 10 மேட்ச் பண்ணியிருக்காரு. நானும் எப்பயுமே பண்ணுவேன். எனக்கு அடிபட்டுருக்கனால அவர் பண்ண. போன மேட்ச் கூட டீசெண்டாக பண்ணாருன்னு விட்டா பவர் பிளேயில் மட்டுமே 5 கேட்ச் முடிஞ்சிருக்கோம். அது என்னாச்சுன்னா அது எப்பயுமே ஆமாம் எப்பயுமே வந்து கீப்பர் வந்து ஒரு கேட்சை ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மறந்துடணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால தான் அடுத்தடுத்தா விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த பாலை எரேஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வரணும். அது மனசுலேயே இருந்தால் திருப்பியும் விட்டுனே தான் இருக்கும். அதே தாட்லேயே இருந்தார் போல். அதே வரிசையாக விட்டுக்கிட்டே இருந்தார். நான் இருந்தால் திட்டி தான் இருப்பேன். அண்ணன் இருந்தார் விவேக் அண்ணன். என்ன பார்ட் டைம் தானே அவர் சப்போர்ட் பண்ணுவார். அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் சொல்ல. சரி அவர் சப்போர்ட் பண்ணுறாரு சொல்லிட்டு எல்லாம் பார்ட் டைம் கீப்பர் தானே அவர். ஆமாம் வெளியே வந்துட்டு ஏதோ சொல்ல அவரை. சரியில்லை அப்படின்னா ரெகுலர் கீப் பண்ணாலுமே கஷ்டம். ஆமாம் கஷ்டம் பண்ணுறது. வெயிலில் அதுவும் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அது ஆடி மாதிரி ஆகும். நிற்கும் போது ஒரு இன்ச்சு மாற்றி போட்டாலும் ஒரு வாட்டி ஹரியை விட இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் எக்ஸ்ட்ரா ஒரு போட்டார். நான் பார்த்து ஜாலியாக போய் நின்றுருந்தேன். ஒரு 20 ஓவர் நின்றுட்டேன். 26 ஓவர் கொஞ்சம் ஸ்லாக்காக விட்டேன். இந்த கையில் பட்டு நகை பேத்தி க்ளவுஸ் இன்னர் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் உள்ள நகை இதுவாகிட்டு ஆனால் எனக்கு ஃபீலே ஆகலை. எதுவுமே ஆகலை. பார்த்தா ஆனால் உள்ள தண்ணி கசிகிற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னர் க்ளவுஸில் ரத்தம். நான் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டேன். ஒன் சைடாக போயிடுச்சு. இங்கே நம்ம ஒரு ஃபைட் இருக்க மாதிரியே தெரியல.
பிரவீன் உங்களை கூப்பிட்றாரு. எப்படி இன்ஜுரி உங்களுக்கு? இது விக்கெட் கீப்பிங் பண்ணாங்க. விக்கெட் கீப்பர் ஒரு ரவுண்டு கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு அந்த கிரவுண்டு. இந்த கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலருக்கு கொஞ்சம் கிட்ட நின்றுட்டேன். அவர்கிட்ட சொல்லி தான் போட்டேன் கொஞ்சம், ஏன்னா இவ்வளோ தான் மண்ணு கொட்டி வச்சுருந்தாங்க, பின்னாடியெல்லாம் கல்லுக்கெல்லாம் இருந்துச்சு. டிப் ஆச்சுன்னா 4 போயிடுது. கால் விட்டாலும் நிற்கலை. அதனால நான் வந்து கொஞ்சம் முன்னாடி நின்றுருந்தேன். ஒழுங்காக போடுறது இது ரெஞ்சின் இருக்கார்ல ஓப்பனிங் பண்ணார், அவர்கிட்ட தான் சொன்னேன் ஒழுங்காக போடு. அவர் போலர் தான், அவர் ஃபாஸ்ட் போலர். இன்னைக்கு போடல, அதான் ஓப்பனிங் போயிட்டார். ரெண்டு விட்டாங்க. இது ஆஃப்லேயே வெய்யி நான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தேன். தூக்கி லெக்கில் போட்டார். நான் கை விட்டேன். கை விடும் போது எப்படி இந்த கை இருக்குது, அது மீறி இந்த கையில் பட்டு ரைட்டில் இப்படி கை லெஃப்ட் சைடில் போகுது. இப்படி விட்டேன். அது விடும்போது இந்த கை முன்னாடி வந்துருக்கு போல, இந்த கையில் பட்டுருக்கு. க்ளவ் போட்டு இன்னர் க்ளவ் போட்டு பட்டுருக்கு. அப்போ பெருசாக தெரியல, நார்மல் தான் பார்த்தேன். அப்புறம் போய் ஒரு 4 நாள் ஆச்சு, வீட்டில் குறையவே இல்லை. அப்புறம் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இதுதான் க்ராக் ஆகிருக்கு. அப்புறம் இப்போ ஓகே. அப்புறம் இந்த ஜாயிண்டில் ஒரு ஷிஃப்ட் மாதிரி ஆகிருக்கு. அதுவே செட்டில் ஆகும். இப்போ ஃப்ராக்சர் ஓகே, பட் ஆனால் அந்த ஸ்டிஃப்னஸ் இன்னும் போகல. அது இது ஒன்று போட்டு வச்சுருந்தேன், ஒரு 2 வீக்ஸ் போட்டேன். இப்போ வந்து அதை கைட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும், அந்த ஸ்டிஃப்னஸ் போகணும். எங்கே பார்த்தாலே வீக்கம் தெரியுது, எப்படி அது ஸ்டிஃப்னஸ் போகணும். அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஐஸ்லாம் வச்சு பண்ணுவேன். ஓரளவுக்கு பெண்ட் ஆகும். திருப்பி அடுத்த நாள் காலை ஸ்டிஃப் ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது. இப்போ நான் தூங்கி வந்துக்கும்போது திருப்பியும் இவ்வளோ தான் ஆகுது. திருப்பியும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இவ்வளோ பெண்ட், மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஆகுது. பண்ணணும். ஆமாம். அப்புறம் கேட்டேன் டாக்டர், பேட்டிங் மட்டும் பண்ணிக்குவாங்க, ஃபீல்டிங்கு கீப்பிங்லாம் பண்ணாது கொஞ்சம் இந்த மாதத்துக்கு. ஃபீல்டிங் கஷ்டம். ஆமாம். அதே வந்து கிட்ட போகிறேன், கடைசி நிமிஷத்தில் கை எடுத்துடுறேன். லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எந்த அளவுக்கு திருப்பி லெஃப்ட் ஹேண்ட்லேயே அடி விடும்ல, அந்த மாதிரி கேட்சில் இருக்கும்போது. விரல இது எனக்கும் அவன் தான் 2 விரல் போயிடுச்சு. 2 அடிப்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் பாலர் போடும்போது 20 ஓவர் நல்லா தான் கீப் பண்ணிட்டுருந்தேன். ஒரு பால் ஸ்லாக்காக கையை விட்டேன், பால் இப்படி வரும்போது இங்கே பட்டுருச்சு. பட்ட உடனே நகம் பேத்துச்சு. ஆமாம், தான் இருக்கும் எல்லாரும். கொஞ்சம் சின்ன அந்த கான்சன்ட்ரேஷன் டிப் இருந்தால் கூட அந்த பால் நம்மளுக்கு இது ஆயிடும். என்னைக்காச்சும் ஒரு நாள் இது ஆயிடுது. ஆனால் இன்னும் 11 ஹவர்ஸ் இருக்குது. ஆமாம், எப்படி இருப்பாங்க. இன்னும் 6 விக்கெட்ஸ் இருக்குது. ஸ்லோவாக போட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஆரம்பிச்சு மேட்ச் லேட்டாக தான் இருந்துச்சு. 5 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் மேட்ச். ஆமாம்.
சுத்தமாக பார்க்கல, டேரக்ட் ஹிட்ன்ற உடனே கொடுத்துட்டாரு. நானும் வெளிலேருந்து கிளியராக பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே வந்துட்டாரு அப்படின்னா பார்த்தா ரன் அவுட் அவுட்டு கொடுத்துட்டாரு. இது பேட் போயிட்டாரு. இது அந்த 2 பேட் வச்சுருப்பாரு. ஒரு பேட் எடுத்துட்டு உள்ளே போவார். ஒரு 20 பால்ஸ் ஆட்ட பிறகு வேறு பேட்டு மாற்றுவார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது மாற்ற முடியும். இப்போ ரொம்ப இதாக இருக்குது. ஏன் என்ன பண்ண போறீங்க? நெல்லு ஃபுல்லாக நெல் போ. அப்போ போங்க. நீங்கள் எங்கே நின்றுருந்தீங்க? எங்கே நின்றுருந்தீங்க? எங்கே நின்றுருந்தீங்க? நீங்கள் அங்கேயா? அப்படி நீங்கள் போலரா? நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் போலரா? ஓ அதான் சொன்னாங்க, பேசுங்க சொன்னீங்க போடலாம். நிறையா போலர் கேட்க சொல்லு. நீங்கள் போலரு அப்படின்னு சரி பேட்டிங் போயிட்டோம். அவ்வளோதான். இவங்க அந்த அளவுக்கு பெருசாக இதெல்லாம் நம்மளோட போட்டு கொடுத்துறேன்னு அவர் 6 எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை 20 அவனும் அவர் ஆடுவார். பூபதி ஒன்று வரல ஒன்று இன்னும் இறங்குவார். அவர் நிற்பார் அச்சு அடிக்கணும். வச்சு போடுங்க ப்ரோ பின்னாடி. சொல்லுங்களா
நான் எங்கள் பார்த்து நெக்ஸ்ட்டு இந்தாண்ட வரேன். வர 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 எதுக்கு சரி சரி வர வர வீட்டுக்கு வந்துட்டு போ. சரி வர சரி சீக்கிரம் நாடா தெரியும் எல்லாம் எத்தனை நீங்கள் வேட்டிங்க பாருங்க ரஞ்சின் மட்டும் நான் கேட்டு கொடுத்துருங்க. இரநூத்தி பாருங்க கேட்டு பேர் படி கேள்வி ஆனால் ஆள் பார்த்து சூரிய நல்ல தெரியும் சூர்யா அவங்க கேட்டு இஸ்லாம இஸ்லாமிய ரஞ்சின்ற பேர் சிவனாவில் போட்டுருவாங்க. ஆமாம் காலத்தை ஒரு நிமிஷம் நீங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. காலைல 6 மணி ஆகும். அது வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அண்ணா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு லீவ் இன்னைக்கு சாட்டர்டே சண்டே லீவ். நாளைக்கு ஆடுங்க நாளைக்கு சர்ச்சில் போவீங்க. சர்ச்சு நாங்கள் இல்லையே. பேர் டிஃப்ரெண்ட் அப்போ நம்ம ஒரு ஆளை வச்சுருக்கோம். வீட்டு பேசுகிறீங்களா? இப்போ இது ஆஃபீஸ் சேல்ஸ் தான். ஐடியா சேல்ஸ் அவங்க டார்கெட்டாக தேவை. இந்த டார்கெட் தான் தேவை. 4 மாதத்துக்கு அது என்ன பண்ணுவோம், டூப்ளிகேட் ஆகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது. மதியம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். கிட்பேக் எப்படி அலோவ் பண்ணுவாங்களா? காரா பைக்கு தான் கீழே எங்கேயும் வச்சுட்டு வந்துடுவாங்க. ஏதாவது கடைக்கு இங்கே வச்சுக்கிட்டு போகும்போது போய் அப்படியே விளாண்டு திரும்ப ஆஃபீஸ் அவங்க போய் காலேஜ் டார்கெட் லைட் டீம் இருக்காங்க. அதனால மாதம் மாதம் வச்சுருந்தே இருக்காங்க. எப்படி ஆகினே இருக்குது. ரெனிவல் வரும். ரெனிவல் கவுண்ட் வருது. ரெண்டு நாங்கள் வந்து ஒன்லி ஃப்ரெஷ்ஷு தான். எப்படி நிறைய ஆமாம், ஒரு நாள் 30%. அதான் 30,000 ஒரு மாதம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடிக்கடி எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பர்ட். அவங்களுக்கு இப்போ ஏஜென்சி இருப்பான். DSA மாதிரி, DSA. டிஎஸ்ஏ மாதிரி அவங்களுக்கு டீம் நிறைய இருக்காங்க கீழே. அவங்க எங்கேயாச்சும் இருக்கிறவங்க எங்கேயாச்சும் பாலிசி எடுப்பாங்க. இங்கே நான் எடுத்தால் உங்களுக்கு ஒரு ரெஃபர் பண்ணுறேன். எங்களுக்கு சேலரி தான், அவங்க சப்போர்ட் பண்ணால் போதும். ஓ சேலரி எங்களுக்கு ஃபிக்ஸடு. உங்களுக்கு ஃபிக்ஸட் பே. ஆனால் டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் பண்ணாட்டி பாரு கொடுத்துருவாங்க. ஆனால் புஷ் பண்ண இருக்குது. புஷ் பண்ணி அவங்க பண்ணிடுவாங்க. டீமு புதுசாக பண்ணுறவங்க கஷ்டம். நான் 2 வருஷமாக இருக்கேன், 8 வருஷமாக இருக்கேன். அதனால் கொஞ்சம் தெரியும். அது என்ன இன்சூரன்ஸ்? ஆக்சிஸ் சேல்ஸ் நம்பர் இருக்கிறதே ஜாலி வாங்கிக்கிறேன். டைமிங் கிடையாது, நேரம் கிடையாது. எல்லாம் பட் புதுசாக வரவங்க கஷ்டம். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி. அவங்கள்ட்ட பேஸ் இருக்கு, அவங்கள்ட்ட பேஸ் இருக்கு, அதனால ஓடிடுது. எல்லா நாளும் லீவ் மாதிரி தான். நாங்கள் பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி பிஸ்னஸ்லேயே அப்போ தான் இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, அது இப்போ நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன். வேறு கம்மி போகும். 30 நாள் வேறு ஆமாம். பஜாஜ்
நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளால தானே பிஸ்னஸ் இருக்குது. சேல்ஸுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம், ஃபேமிலியை பார்த்துக்கலாம். இப்போ ஏன் அவங்க என்ன ஃப்ரீயாக விடுறாங்கன்னா மற்ற டைம் வீட்டில் இருக்கும். தேர்தலில் மண்டே டியூஸ்டே வெனஸ்டேலாம் இருக்குல்ல, ஏதாவது அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும்போது மட்டும் ஆஃபீஸ் போகும். மற்ற நாள் என்ன பண்ணணும், கால்ஸ்ன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ப்ளேஸ் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து உட்காந்து அப்போ என்ன ஆகும், நமக்கு அது ஒரு ஃபீல் எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் கம்மியாக போட்டு போகிறோம் இல்லையா, இதெல்லாம் முடிக்கணும். ஒரு மாதம் பண்ணுற, ஒரு மாதம் பண்ணலைனாலும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க நமக்கு இயர்லி டார்கெட், வருஷத்துக்கு இந்த டார்கெட். சில பேரில் நான் எல்லாம் 6 மாதத்துலேயே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜாலியாக சும்மா ஒரு 1-2 பாலிசி பண்ணிட்டு ஃப்ரீயாக ஓட்டு. பே 8 lakhs. 8 lakhs பேசி மாதம் 50,000. இது வந்து இதுக்கப்புறம் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போனால் அங்கே நமக்கு ஒரு 30-40% வரும். இது வாங்கலாம். இது கொஞ்சம் ப்ரெஷ் அதிகம். நம்ம வேறு எப்படி எல்லா இடத்துலையும் ஒரே வேலை அங்கே நான் இப்போ டீமேண்டிங் சொன்னேன் கிடையாது. இப்போ நான் இங்கே ஒரு 6 வருஷம் வேலை பார்த்தேன். இப்போ நான் வந்து டீம் ஹேண்ட்லிங் அது பின்னே ஃப்ரெண்ட் லைன் போக மாட்டேன். இன்னும் ஃப்ரெண்ட் லைன்ஸு டீம் ஹேண்ட்லிங் போயிட்டோம்னா கஷ்டம். இது மாதிரி ஃப்ரீ டைமு ஒன்றுமே சாட்டர்டே சண்டே லீவு. சாட்டர்டே மட்டும்தான் லீவு, சண்டே ஆஃபீஸ். அதான் அடுத்த மாதத்துல இருந்து கஷ்டம். ஒரு 5 வருஷம் என்ஜாய் பண்ணி வச்சு இப்போ வந்து கிரேடு மாற மாற கஷ்டம். அதுவும் ஆட கஷ்டம், ஆடுறது கஷ்டம். ஏன்னா இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, பசங்க பண்ணலைன்னா நம்மளை போட்டு திட்டுவாங்க. சாட்டர்டே லீவு, ஆனால் வேலை பார்க்கணும் நாங்கள். இப்போ என் மேனேஜர் இருப்பார், அவர் ஆஃபீஸில் இருப்பார் ஃபுல் டைம். ஓகே ஓகே. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் லைன் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட ஏதாவது போய் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அவர் வந்து அந்த பொறுப்பு எடுத்துப்பாரு, அவர் அங்கே இருக்கணும் அந்த இடத்துல. இப்போ நான் இனியும் அங்கே இருக்கேன், என்ன சொல்லிட்டு போவான். ஆனால் தெரியும்ல இவன் ஏமாத்துறான் இல்லையா, நம்மளே இதெல்லாம் பார்த்து தான் வந்துருக்கோம். அவன் ஒரு வாட்டி போய் சொல்லி ஒரு வாட்டி சொல்லும்போது தப்பிப்பான், 2ஆம் வாட்டி சொல்லும்போது தப்பிட்டு மாட்டேன். அதனால் தெரியும், கண்டுபிடிச்சேன். ஆனால் நம்ம இதே வீட்டில் தான் இருந்தோம், இதே தப்பு தான் பண்ணிட்டு இருந்தோம். கால் பண்ணி கூப்பிட மாதிரி போயிட்டு இருக்கேன். அண்ணா கூப்பிடவே இல்லை, அண்ணா அண்ணா வாரம் போக மாட்டாங்க. அதான் பிரச்சனை, இதை கேட்க மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி கஸ்டமரே பக்கத்தில் இருக்க மாட்டார். மேனேஜர் கால் பண்ணால் சார் கஸ்டமர்கிட்ட பேசுகிற மாதிரி, அதில் சார் இந்த பிளானை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சமாளிச்சிடும். அவர் என்ன பண்ணுவார், அவன் கஸ்டமர்கிட்ட இருக்கான், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நம்பிக்கை தான். இல்லை என் மேனேஜர் அப்படி தான், நான் போய் சொல்கிறேன்னு தெரியும். ஆனால் எல்லாருமே அதை தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணாலும் அதுதான், அது நாங்கள் எடுப்போம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸில் பிஸ்னஸ் வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஒரு கோடு வச்சுருக்கோம். அது யார் கம்பெனிக்கு தெரியாது, நாங்களாக ஒரு கோடு வீட்டில் கோடு வச்சுருக்கோம். அதில் என்ன பண்ணுவோம், லாகின் பண்ணி போட்டு கமிச்சிடுவோம். அது லூப் ஹோல் இருக்குது, கம்பெனிக்கு தெரியும் இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இது தவிர்க்க முடியாது. ஆனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த லூப் ஹோல் தெரியும். இது வேண்டான்னு இருக்க மாட்டாங்க எல்லாருமே. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இப்போ ஒரு ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 4 மாதம் எல்லா சார்ட்டையும் டிஃபால்ட்டாக இப்போ அதான் இப்போ பிரச்சனை. ஏன்னா
அந்த கேப்டன் வந்து எந்த கேப்டன் இப்போ டீம் தான் வாங்க அவர் இருக்கார்ல அவர் வந்து எந்த கேப்டன் எங்கள் டீமில் விக்கெட் அவர் அதுவே ஆல் ஸ்டார் அதான் விக்கி அவர் தான் இல்லை அது ஃபுல்லாக பெருங்கலத்தூர் ஜிகேஎம் இந்த ராசி காலேஜ் இந்த மாதிரி இந்த பெருங்கலத்தூர் அப்படி ஆடி கொடுக்குறது இல்லை பழக்காயிடுச்சு சரி இப்போ அவர் மேட்ச் வைக்கிற போது நாங்களும் என்ன பண்ணுவோம் அவருக்கு அவங்க சண்டே வைக்க மாட்டாங்க இப்போ அவங்க 2 o'clock தான் மேட்ச் ரெகுலராக அவங்க 2 o'clock தான் இருந்தாங்க நாங்கள் ஆடுறது 6 o'clock அப்போ என்ன பண்ணுவார் அவர் 6 o'clock எங்களுக்கு விளாடுவார் விளையாடி 2 o'clock நாங்கள் அப்போ அடுத்த சண்டே மேட்ச் இவங்க சண்டே ஆட மாட்டாங்க அப்போ சண்டே அவரே எங்களுக்கு இது மாதிரி ஒரு கரெக்டான இப்போ வந்து 40 ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் அப்போ நாங்கள் 2 டீமும் மிக்ஸ் பண்ணி மும்பை டோர்னமெண்ட் ரெண்டு டீமும் சேர்த்து கிளப் பண்ணி ஒரு டீம் ஆட்டி கொடுத்துருக்கோம் 4 டீமுக்கு மேட்ச் இப்போ நீங்கள் இப்போ தான் ஆமாம் நல்ல நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஆனால் நீங்கள் பிளாட்டோட வேல்யூ அதிகமாக தானே இருக்கும் அதுதான் ஒரு 30 லட்சம் அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் அதை 10 ரூபா இப்போ தான் ரீசெண்டாக நாங்கள் ரெகுலராக மோஸ்ட்லி அங்கெல்லாம் காசு இல்லை சண்டே போய் சண்டே 2 o'clock ஆகும் என் ஃப்ரெண்டாக அவங்க என்ன ஃபீஸ் ஆகிட்டு எவ்வளோ ஃபீஸோ 2 வருஷம் காசு எவ்வளோ காசு ஆகிட்டு அது மாதிரி ஆடுறதுனால ரெகுலராக ஆடிட்டு இருக்கேன் ஒன்லி அதான் நம்மளுக்கு மற்றவங்க ப்ளே பண்ணுறாங்க பேசிக் இருக்கிற மாதிரி பார்க்கலாம்ல சண்டே ஃபாஸ்ட் சண்டே மேட்ச் ஆடுறதுனால ஃப்ரைடே 4 நாள் யார் கம்பெனி ஆனால் கஷ்டம் இல்லை ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸ் வரும் 4 பேர் சொல்லியிருக்காங்க இவங்க கேட்டிருக்காங்க சொல்லியிருக்கோம் அவங்க வந்து ஃபாலோ போயிட்டுருக்காங்க இப்போ நான் என்னென்ன பட்ஜெட்டில் இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்குமே தெரியாது தெரியாமல் தான் அவைபிள் பண்ணுறாங்க நான் உள்ளே வந்து பண்ணணும்னா அதான் என்னோட பிஸ்னஸ் 4 நாள் தான் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் சண்டே வந்து சர்ச்சு போயிடுவேன் வீட்டு வச்சு பண்ணி அதுக்கப்புறமா 2 லட்சம் தான் ஆடுவேன் அதில் 10 கிலோமீட்டர் போனாலும் ஃபைனல் எம்பி தானே நீங்கள் நான் 10 வாரம் ஆட போகிறேன் கேப் இருக்குது அந்த இது
இந்த பைபாஸுக்கு லெஃப்ட் கட் பண்ணி